எனவே இப்போ கமெண்ட்ஸ்ல போறாங்க இவன் வேற பப்ளிசிட்டிக்கு சத்தியமா பப்ளிசிட்டி அப்படி நினைச்சிருப்போங்க பரவாயில்ல பப்ளிசிட்டினால எனக்கு 108 குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்க முடியும் படிப்புக்கு உதவ முடியும்னா அந்த பப்ளிசிட்டியை நான் வரவேற்கிறேன். அப்போ ஒருத்தர் ₹1 கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா மாசம் 60 கோடி ரூபா. இந்த குழந்தைங்கலாம் பாவம் எல்லாமே ரயில் தண்டவாளம் பின்னாடி இருக்கு. அதை தாண்டி போய் தான் கழிவறைகள் யூஸ் பண்றாங்க. பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவனுடைய சொந்த காசை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க. நானே கேட்பேன், ஏன்னா நீயே கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பேன். இப்போ நான் வந்து ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு என்னால் செய்ய முடியும் என் தகுதிக்கு. இந்த குழந்தைங்க ஒரு தலைமுறையில இப்படி கஷ்டப்படலாம், அடுத்த தலைமுறையில கஷ்டமே படக்கூடாது. அதுதான் ஆசை. நான் விட்டு வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, உங்களை நீங்கள் கொஞ்சம் பிரபலப்படுத்திக்கணும். இந்த மாதிரி இதில் சொந்த காசை போட்டு நிறைய பண்ண முடியாது. நான் என்னுடைய டார்கெட்டே என்னன்னா 2 கோடி பேர் இந்த உதவு மையத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னா ஒரே ₹1 கொடுத்தா போதும். அப்போ ஒருத்தர் ₹1 கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா மாசம் 60 கோடி ரூபா. 60 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ, நன்மைகள் செய்ய முடியுமோ. நான் நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு உதவு மனிதம்னு அந்த குழுக்குள்ளே இருந்து இப்போ நான் யாருக்காவது ஒருத்தர் உதவி தேவைன்னா, அண்ணா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு அதை போடுவோம். அப்போ அதில் ஒரு 10 பேர் 1000 2000 போட்டு அது ஒரு 10,000 சேரும், அதை கொடுப்போம். படிப்பு என்னுடைய மெயின் கோலே குழந்தைங்களுக்கு இப்போ நான் அன்னதானம் பண்ணுறது மற்ற உதவிகள் செய்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. குழந்தைங்களுடைய எஜுகேஷன் தான். ஏன்னா இந்த குழந்தைங்க ஒரு தலைமுறையில் இப்படி கஷ்டப்படலாம், அடுத்த தலைமுறையில் கஷ்டமே படக்கூடாது. அதுதான் ஆசை. ஏன்னா அவங்க படித்து அவங்க வாழ்க்கையில் ஏன்னா இங்கேருந்து இன்றைக்கி கடல் தாண்டி போய் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே படித்து தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அடுத்த தலைமுறை வந்து மாறி இருக்கும். அதுதான் என்னுடைய கனவு, ஆசை. இந்த தலைமுறை கஷ்டம். அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா, பிறப்பு வேணால் நம்ம சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு வந்து சரித்திரமாக இருந்தே ஆகணும். அது ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டப்படுறவங்களும் இதை நினைக்கணும். சும்மா நம்ம குழந்தைய பெற்றோம், வாழ்ந்தோம், போனோம், தண்ணி அடித்தோம், சுற்றினோம், கொண்டாடணும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த குழந்தைய பெக்கிறதுக்கு முன்னாடி இதை வளர்க்குறதுக்கான கனவுகளோட பயணிக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பன்ட்டு இருக்குது. நம்ம எப்போ பார்த்தாலும் சமுதாயத்தையே குத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். சமுதாயம் என்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஒரு அடையாளம் தான். தனி மனிதன் நான் போகும்போது ஒரு குப்பையை நான் தூக்கி போடக்கூடாது. இது என்னுடைய வீடு, ரோடு, நான் வீட்டில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நான் வெளியே போகும்போது இருக்கணும். ஸோ ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கணும். நான் போகும்போது ஒரு எச்சி வருது, துப்புறோம், நம்ம ஊர் தானே, எங்கே சிங்கப்பூரில் போய் துப்ப சொல்லுங்க, துப்ப முடியாது, கேமரா வச்சிருப்பான், பயப்படுவான், ஃபைனை போட்டுருவான்னு பயம். அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். நாடும் வீடும் ஒன்று அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் மனசுக்குள்ளே வந்து அது ஆழமாக பதியணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இப்போ நம்ம வளர்ந்து வந்துட்டோம், அதெல்லாம் எப்படின்னு தெரியாது. நம்ம அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லலாம். எனவே இப்போ கமெண்ட்ஸில் போடுறாங்க இவன் வேறு பப்ளிசிட்டிக்கு சத்தியமா பப்ளிசிட்டி அப்படி நினைச்சிருப்போங்க பரவாயில்ல. இன்னைக்கு அந்த பப்ளிசிட்டினால எனக்கு 108 குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்க முடியும் படிப்புக்கு உதவ முடியும்னா அந்த பப்ளிசிட்டியை நான் வரவேற்கிறேன். அவ்வளோதான். இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு என்னென்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தற்சமய உதவி தான். அவங்க உண்மையிலேயே படித்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மெயினாக வந்து ஒரு கழிவாக இருக்கட்டும், மனித சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை வந்து நம்ம நிச்சயமாக மாற்றி ஆகணும். இப்போ இங்கே இருக்கவங்களுடைய நிலை என்னென்னா, ஒரு பேசிக் வந்து ஏதாவது அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கழிவறை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அடுத்து இந்த குழந்தைங்கலாம் பாவம் எல்லாமே ரயில் தண்டவாளம் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி போய் தான் கழிவறைகள் யூஸ் பண்ணுறாங்க. பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 197 குடும்பங்கள் இருக்காங்க. முடிஞ்சால் அதிகாரிகள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ டாய்லெட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இங்கே ஒரு டைம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அந்த இடத்துல நிப்பாட்டலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க நம்புகிறோம். எந்த அதிகாரிகளையும் குறை சொல்லணும்னு கிடையாது. அவங்கவுங்க உள்ளார்ந்து செய்யணுன்றதான் ஆசை. நிறைய உதவி செய்யுங்க. எங்களை மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த ஃப்ளட்டில் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு வாய்ப்புக்காக நினச்சிக்கிறேன்.